ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அவல் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சட்டுன்னு நம்ம ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த லட்டு பொறுத்தவரை 1 வீக் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது. சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை நிலக்கடலை இதில் எது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும், இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு 4 போல் ஏலக்காய் சேர்த்துருக்கேன், ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு நம்ம வந்து அவல் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்ல அந்த அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் அவல் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா வரும். ஆனால் இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். நம்ம கையில் உடைச்சோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுன்னு உடப்படணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம வறுத்தெடுத்துட்டோம். இதை கம்ப்ளீட்டாக ஒரு தட்டில் போட்டு நம்ம நல்லா வந்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு லேசாக உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. கையில் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லேசாக அழுத்தி பாருங்கள், நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக உடப்படணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ இது வந்து ஆறிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் கடாயில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம், ப்ரௌன் சுகர் எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். அதாவது நம்ம பாகுபதம் எல்லாம் செக் பண்ண வேண்டாம். பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பபிள்ஸாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து முந்திரி ஒரு 10 போல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பூசணி விதை இது வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பம்கின் சீட் இது உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த நட்ஸ் வேணால் இந்த டைமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி பழம் சேர்த்துக்கலாம், அதாவது ட்ரை கிரேப்ஸ். இது வந்து ஒரு 10லேருந்து 15 போல் சேர்த்து இதையும் நல்லா வந்து வறுத்துடுங்க. முந்திரியெல்லாம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அவலெல்லாம் வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 30 செகண்ட் போல் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக அரைப்பட்டு கிடைக்கும். இப்போ அரைச்ச பொடியை அப்படியே இமீடியட்டாக நம்ம நாட்டு சக்கரை போட்டு காய வச்சு வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்குறதுக்காக ஒரு 1/2 கப்பு போல் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால 1 வீக் வரைக்கும் இந்த லட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வச்சு சாப்பிட முடியாது. இதுவே ஒரு 2 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக பாலோ தண்ணியோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த நம்ம காய வச்சு வச்சுருந்தோம்ல அந்த நாட்டு சக்கரை அதிலே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டாக வேணுமோ அந்த சைஸுக்கு லட்டாக பிடிச்சிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி, திராட்சை, அப்புறமா பம்கின் சீட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை எல்லா உருண்டைகளுமே ஒரே ஷேப்புக்கு தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் அளந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரே அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம லட்டு பிடிக்கணும். இதில் எக்ஸ்ட்ராவாக நெய்யோ எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஷைனிங்காக பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம லட்டு பிடிச்சோம் அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுமே நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிப்பியும் கூட. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் தாராளமாக செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் நீங்கள் அதிக நாள் வச்சு சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லா லட்டுமே பிடிச்சி எடுத்துட்டோம். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக அவல் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இமீடியட்டாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.